அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கிச்சன்ல நின்றுட்டு மதியும் மலரும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணிக்கு போனா சரியா இருக்குமாக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரொம்பவே கோவமா லக்ஷ்மி வந்து, ஆமா எங்க போறத பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மலரும் வந்து மனசுல எதுவும் வைக்காம மதியோட வீட்டுக்கு போறத பத்தி தான் அத்தை பேசிட்டு இருக்கோன்றாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துடுச்சா? எங்க ரெண்டு பேருக்கிட்ட எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்க. என்னங்க என்னங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க. நேரா போயிட்டு ராகவ கிட்ட, என்னங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மலரும் மதியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பாக்கியராஜி பாக்கியராஜின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அப்பா சொல்லுங்க பண்றாங்க. இங்க பாருடா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு எறா நண்டு ரசம் அதே மாதிரி எல்லாமே எனக்கு விற்கணும். மட்டனு இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நீ போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. உடனே மதி வந்து, எதுக்காக மார்க்கெட்ல வாங்கிட்டு, நம்ம தான் அங்க என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறோம்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்றாங்க. நாங்கெல்லாம் எங்கேயும் வரல. கூப்பிட்ட கடமைக்கு நீயும் சுரேஷ் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராகவன் சொல்றாங்க. உடனே மலர் வந்து, மாமா வீடு தேடி வந்து நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போனதானே சரியா இருக்கும்னு சொல்றாங்க. என்னடி வாய் நீளுது? குன்னக்குடியில இருந்து அந்த கோமதி வந்து போனதுல இருந்து உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது போலன்னு சொல்லி கோவப்படுறாங்க. இல்லத்த அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதனாலதான் சொல்லிட்டு மலர் சொல்ல, உடனே ராகவன் கேக்குறாங்க, என்னம்மா உனக்கு சமைக்கிறது எதனா கஷ்டமான்னு சொல்றாங்க. மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நீங்க கேட்டதை கண்டிப்பா சமைச்சு கொடுக்குறேன். நம்ம போயிட்டு வந்த அப்புறம் சமைச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டுலாம் இருக்க. உடனே லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, அந்த அம்மா அதான் ஏதோ தீம் பார்க் போனோமே தீம் பார்க்கு, அப்ப என்ன சொன்னா எப்படியெல்லாம் பேசினா, வயசானவங்களால வர முடியலன்னா வீட்லயே இருக்க வேண்டியது தானேன்னு சொன்னா, நாங்க வீட்லயே இருக்கோமா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா லக்ஷ்மி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதோ ரொம்பவே வருத்தமா இருக்கு. மதிக்கும் வருத்தமா இருக்கு, மலருக்கும் வருத்தமா இருக்கு. பாக்கியராஜு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அப்ப கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடனே பாக்கியராஜ் கிட்ட, என்னடா உனக்கு நண்டு வாங்கலாம் பணம் இருக்கா இல்ல கொடுக்கணுமா? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போனா எப்படிப்பா? அது இல்லாம தங்கராஜ் மாப்பிளையும் வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லைன்றாங்க. ஆமா ஆமா, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, தேவையில்லாம இங்கெல்லாம் வருவாங்களன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம மதிக்கு ரொம்பவே வருத்தமாவும் இருக்கு, ரொம்ப ஃபீலிங்காவும் இருக்கு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிறதுல, சரி ரெண்டு பேர் போக வேண்டாம்னா நீயும் மலரும் வேணும்னா போயிட்டு வாங்க, கூட குழந்தையும் கூட்டிட்டு போய் வாங்க. மலரு போறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொன்னதும் உடனே மலருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இது எல்லாமே பாக்கியராஜுக்கு தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை ஏத்துக்க முடியாம அமைதியா தான் நம்ம பாக்கியராஜ் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மலர் வந்து வேக வேகமா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மதியம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு சாரி மலருன்றாங்க. எதுக்காகங்க சாரி? நான் கூட லஞ்சு சமைக்க வேண்டாம் நிம்மதியா இருந்தேன், திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க லஞ்ச் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிடுன்னு சொல்லிட்டு, மதி நீ முதல்ல போயிட்டு நீ இருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, உங்க கூட தான் நான் வருவேன், இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போக லேட் ஆயிடும் மதி நீ போன்றாங்க. இருக்கட்டும், எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம கூட ஒன்னவே போகலாம், நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை விட மாட்டாங்க. இல்ல இல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மாறி மாறி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்றாங்க. பாக்கியராஜ் வந்து, மலரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏங்க நீங்க வாக்கிங் போயிட்டு வந்திருக்கீங்கன்ற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியல, பொண்டாட்டி பின்னாடி கிச்சன்லயே சுத்திட்டு இருக்கான்ற பேச்செல்லாம் வரும். எதுக்காகங்க? உங்களால நான் திட்டு வாங்கணுமா? நான் பண்ணிக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் ஹெல்ப் பண்றாங்க. எல்லா வேலையுமே மதியும் மலரும் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. மலர் ரொம்பவே அழக பறக்க ரெடியாயிட்டு இருக்காங்க. உடனே மலர் கேக்குறாங்க, பாக்கியராஜ் நான் எங்க ஒண்ணு போறதுனாலும் ஃப்ரீயா ரெடி ஆகணும், எனக்கும் மேக்கப் போட்டுக்கணும், நல்லா தலை வாரிக்கணும், நல்லா படுப்பு கட்டிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஆசைதான், நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு மதி வந்து ரெடி ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் நான் ரெடி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை ஒரு பக்கம் ட்ரெஸ் போடாம அடம் பிடிச்சிட்டு இருக்க. மதி நான் கூட்டிட்டு போயிட்டு அவளை ரெடி பண்றேன், நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மலர் வந்து ஃபிளீட் எல்லாமே ஒழுங்கா எடுக்காததும் பாக்கியராஜ் இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னதும்
பாக்கியராஜு ஃப்ளீட் எல்லாம் எடுத்து சரி பண்றாங்க. இத லக்ஷ்மி பார்த்துட்டு, "என்ன இது? என்னுடைய புருஷன் ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் எனக்கு பண்ணது கிடையாது. ஆனா இவனுங்கள சொல்லி தப்பில்ல. பொண்டாட்டி பக்கம் எப்படிதான் போறாங்களோ தெரியலன்னு" சொல்லிட்டு பாக்கியராஜ் பாக்கியராஜ்ன்னு கூப்பிடுறாங்க. "அம்மா சொல்லுங்கம்மா. என்னப்பா முக்கியமான வேலை இருந்த போல. எனக்கு காலே வலிக்குது. நடக்க கூட முடியல. எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியான்றாங்க." "சரிம்மா தேய்ச்சி விட்டேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடா உன் பொண்டாட்டி உனக்கு வேலை வச்சாலா? நீ போயிட்டு அவளுக்கு புடவை மடிப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்." உடனே பாக்கியராஜ் வந்து, "இல்லம்மா, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு புடவை ஃப்ளீட் எடுத்து கொடுத்தேன். இங்க பாரு, இனி இப்படி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு கீழே தான் பொண்ணுங்க இருக்கணும். என்னுடைய புருஷன் தான் என் பேச்சை எப்பயாவது கேட்டிருக்காரா? நானும் உன் அப்பா சொல்ற பேச்சை கேட்டுட்டு அமைதியா தானே இருக்கேன். நீ அப்படிதான் இருக்கணும் சரியான்னு" சொல்லிட்டு ரொம்பவே கோவமா லட்சுமி சொன்னதும், "சரி வாங்க எல்லாரும் போகலாம்னு" சொல்லிட்டு எல்லாருமே மதியோட வீட்டுக்கு போறாங்க. தங்கராஜும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க தங்கராஜ் வந்ததுல இருந்து எப்படி முரண்டை எடுக்கலாம், எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இந்த வீட்டுக்கு காசு கொடுத்தது நான் தான். வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்ததும் நான் தான் சொல்லிட்டு, ஒவ்வொரு விஷயமும் இதை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இது மதிக்கு, மலருக்கு, பாக்கியராஜுக்கு யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. இன்க்ளூடிங் ரேவதி முதல் கொண்டு பிடிக்கிறது கிடையாது. இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு கூட ஃபீஸ் நான் தான் கட்டினேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க. இப்ப மதியோட தங்கச்சி போன் பாக்குறாங்க. "என்னம்மா போன் பார்த்துட்டு இருக்கியா? யார் கூட? பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கியா? என்ன இது போன்ல இருக்கிற பழக்கம்? போனை கொடுன்னு" சொல்லி கேக்குறாங்க. மதிகா ஏற்கனவே தங்கராஜ் பேசின விஷயம் எல்லாமே பயங்கர கோபத்துல இருக்கு. உடனே போனை அவங்க தங்கச்சி கொடுக்க வந்ததும், "போனை நீ கொடுக்காத. இது எங்க வீடு. எங்க வீட்டுல வந்து நீங்க அதிகாரம் பண்ணாதீங்க. நீங்க சும்மா ஒன்றும் பண்ண கொடுக்கல. என் அப்பா வட்டி கட்டுறாரு. அந்த வட்டிக்கு ஏத்தத பணத்தை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இனி இந்த மாதிரி எங்களை ஏளனமா பேசுறதை வச்சுக்கிட்டீங்க. நடக்கிறதே வேறன்னு" சொல்லி தங்கராஜுக்கு பதிலடி செமையா கொடுக்குறாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு ஒண்ணுமே புரியறதுல கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. சுரேஷ் வந்து மதிக்கிட்ட, "அவர் என்னுடைய மாமா. அவர்கிட்ட மரியாதை குறைவா பேசுற. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு" சொல்லி கேக்குறாங்க. "உன்னுடைய மாமா பண்ணதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? சொல்லு, சரின்னு படுதான்னு" கேட்டு மதி கேள்வி கேட்க சுரேஷ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம சுரேஷ் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சுரேஷ் என்ன சொல்ல போறாங்க? தங்கராஜ் பண்ணது தப்பு, மதி பண்ணது சரின்னு சொல்ல போறாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.